காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. நாராயணா, கேசவா, மாதவா, கோவிந்தா, ஸ்ரீ விஷ்ணு, மதுசூதனா, வாமனா, திரிவிக்ரமா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, ஸ்ரீதரா. இவை 12 திவ்ய திருநாமங்கள் ஸ்ரீமன் நாராயணனுடையது. இப்படி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அனுதினமும் எமைப்பொழுதும் சோராமல் பக்தி செய்து வந்த அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் வடநாட்டிலே பிறந்த குடியானவர். நெஞ்சிலே அவர் கிருஷ்ணனை தியானம் செய்து வந்தார். பரசி என்பது ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு அடியவர். அவருடைய பெயர் ஸ்ரீ ஜோகா பரமானந்தர். அவர் குடிசையிலே வசித்து வந்தாலும் அவருக்கு மிக பிரியமான ஒரு நியமம் இருந்தது. அது என்னன்னா, அவர் கீதையின் ஸ்லோகங்களை சொல்லுவது வழக்கம். என்ன செய்வாருன்னா, விடியற்காலை வேலையில எழுந்திருப்பார், ஸ்நானம் முடித்துக் கொள்வார். குடிசை வீடுதான், மண் தரைதான். ஆனால் அதிலே உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, கிருஷ்ண தியானம் செய்வார். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் கீதையினுடைய 700 ஸ்லோகங்களை சொல்லுவார். வெறும் ஸ்லோகம் மட்டும் சொல்லுவார் என்று நாம் எதிர்பார்த்தால் அது கிடையாது. ஒவ்வொரு ஸ்லோகம் முடிந்த பிற்பாடும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, தரையில கீழே விழுந்து அவர் கிருஷ்ணனை வணங்குவாராம். இதிலே ஏதாவது ஒரு சிறு தவறு நேர்ந்து விட்டாலும் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்வாராம். நாம சில பக்தர்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இன்று ஏகாதசி, ஏதோ ஒரு அவசரத்துல மறந்து விட்டிருப்பார்கள். ஆனா அதற்கு தண்டனை கொடுத்து கொள்ளும் விதமாக, இன்றைக்கு நான் மறந்து விட்டோம் அல்லவா, அதனால நான் ஒரு நாள் உபவாசம் இருக்கின்றேன் அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணுவாங்க, பிழிய பிழிய பட்டினி கிடப்பார்கள். இப்படியும் சில பக்தர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களிலே ஒருவர் தான் இந்த பரமானந்தர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 700 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா பகவத்கீதையில, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தது. போர்க்களத்திலே அர்ஜுனனுடைய காண்டீபம் கை நழுவுகிறது. ஏன்னா அவனுடைய மனது துடிக்கிறது. எந்த பிதாமகர் பீஷ்மருடைய மார்பிலும் தோளிலும் அவர் ஏறி விளையாடினாரோ, அவரை எதிர்த்தா நான் என்னுடைய தனுசை கொண்டு அவரை வில்லால் அடிப்பது. இதனால் அவனுடைய மனம் கலக்கமடைந்தது. இது விஷாத யோகம் என்று பெயர் பெற்றது. இப்படி பகவத்கீதையிலே தன்னை மறந்து லயித்திருப்பவர் ஜோகா பரமானந்தர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 700 ஸ்லோகங்களை சொல்லி கிருஷ்ணனை தியானம் செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அவர் தரையில் விழுந்து கும்பிடுவார். இந்த 700 தடவை கும்பிடுவது என்பது அசாத்தியமானது. ஏன்னா நாம நினைக்கலாம், ஒரு தடவை கும்பிடுவதற்கே நாம யோசனை செய்கின்றோம். ஆனால் அவர் கொஞ்சமும் அசராமல் விடாப்பிடியாக இந்த நியமத்தை கடைபிடித்து வந்தாராம். அவருக்கு மனைவி உண்டு. அவர் உழவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார். ஏழைதான், ஆனால் பக்தியிலே அவர் பெரும் பணக்காரராக இருந்தார். அதில் கொஞ்சம் கூட அவருடைய உறுதி அசரவில்லை. என்னுடைய கிருஷ்ணனை நான் தியானம் செய்கின்றேன், இதில் ஏதாவது தவறு நேர்ந்தால் எனக்கு நானே நான் தண்டனை கொடுத்துக் கொள்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தார். எங்காவது ஒரு சிறு தவறு நேர்ந்து விட்டால் கூட அவர் என்ன பண்ணுவார், தனக்குத்தானே தண்டனை விதித்துக் கொள்வார், தன்னைத்தானே நொந்து கொள்வார். இப்படி ஒரு குணம் கொண்டவர் அவர். ஒரு நாள் நல்ல மழைக்காலம். அவருடையதோ மண் குடிசை, தரையெல்லாம் ஈரமாகி விட்டது. இவர் என்ன பண்றாரு, காலையில எழுந்து ஸ்நானம் முடித்து விட்டு கிருஷ்ணனை தியானம் செய்யலாம், 700 ஸ்லோகங்களை படிக்கலாம் என்று எடுத்து வைத்து விட்டார் பகவத்கீதையை. இப்பொழுது படிப்பதற்கு அமருகின்றார். மனைவி பார்க்கின்றாள். ஏன்னா இவர் இப்படி நிஷ்டையில உட்கார்ந்துட்டாருன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எழுந்திருக்க மாட்டாரு. 700 ஸ்லோகங்களை முடித்து விட்டு 700 தடவை இவர் நமஸ்காரம் செய்து விட்டு அப்புறம் வந்துதான் இவர் என்ன பண்ணுவாரு, சாப்பாடே சாப்பிடுவாரு. அதனால பார்க்கிறான், சரி இவரு தியானம் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க, சமையல் அறையிலே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவரு பாருங்க, மண்ணெல்லாம் ஈரமா இருக்குன்னு சொன்னோம், நல்ல மழைக்காலம்னு. இவரு உட்கார்ந்துடுறாரு படிக்கலாம்னு. அப்போ பார்த்து வெளியில ஒரு துணி வியாபாரி அவன் பார்க்கிறான். அவன் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா படுது. ஏன்னா எவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தர் இவர். இவர் இந்த மண் தரையில உட்கார்ந்துகிட்டு, அதுவும் ஈரமா இருக்கு, இவரா 700 தடவை நமஸ்காரம் பண்ணுவாரு, தரையில விழுந்து வணங்குவாரு. இவருடைய மேனியெல்லாம் அழுக்காயிடும் இல்லையா, தரையும் ஈரமா இருக்கு, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி வெளியே இருந்து கூப்பிடுறாராம், ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு. நல்ல அழகான ஒரு பட்டு வஸ்திரத்தை கொடுத்து என்ன பண்றாருன்னா, ஐயா தாங்க, இதை மனசு கூர்ந்து ஏத்துக்கணும்,
பெரிய மனசு பண்ணி இதை நீங்க உங்க அறையில கட்டிக்கோங்க. ஈரமா இருக்கு தரையெல்லாம். ஏன்னா நீங்க விழுந்து வணங்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. இவருக்கா ஏத்துக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. கை நீட்டி இவர் யார்கிட்டயும் போயிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்டது கிடையாது. ஏழையாக இருந்தாலும் இவர் நேர்மையாக இருப்பார். ஏற்பது இகழ்ச்சி என்பது இவருடைய கொள்கை. அதனால இவர் யோசனை பண்றாரு வாங்கிக்கிறதுக்கு. வேண்டாம் ஐயா, பரவாயில்ல, நான் பழகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இவரு கேட்க மாட்டேன்றாரு பணக்காரர். ஐயா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது நான் யாருக்காவது கொடுக்கலாம். ஆனா உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு பெரிய புண்ணியம் இல்லையா? நீங்க தினந்தோறும் படிக்கிறீங்க கீதைய. அதுல ஒரு பங்கு பயனாவது எனக்கு கிடைக்கட்டுமே, புண்ணியமாவது. இதை கொஞ்சம் இன்னைக்கு கட்டிக்கோங்கள மனசு கூர்ந்து அப்படின்னு ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிட்டாராம். சரி, இவரு பார்க்கிறாரு. ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்துட்டாரு இந்த பணக்காரர் அப்படின்னு என்ன பண்றாரு, அறையில கட்டிக்கிறாரு இந்த பட்டு அங்க வஸ்திரத்தை. ஆனா இவர் மனசுக்குள்ள என்ன சங்கடம்னா, தர முழுக்க ஈரமா இருக்கு, சேரா இருக்கு. நாம விழுந்து விழுந்து வணங்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டு துணி அழுக்காயிடும் இல்லையா? நாம யாருக்காவது கொடுக்கலாம். நம்ம வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா யாராவது இது மேல பிரியப்படலாம். ஒரு இளைஞருக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பக்தருக்கு நாம அன்பளிப்பாக கொடுக்கலாம். அதை நாம அழுக்கு பண்ணி கொடுக்கணுமா? நல்லா சுத்தமா தான் கொடுத்தா என்ன அப்படின்றது இவருடைய எண்ணம். அதனால பாருங்க, மனசு இந்த கீதையில பதியாம போயிடுச்சு. 700 தடவை நமஸ்காரம் பண்ணணும் இவரு. ஆனா மனசு முழுக்க என்ன இருக்குன்னா நெருடலா இருக்கு. இந்த பட்டு துணி அழுக்காயிடுது அப்படின்னு இவர் மனப்பூர்வமா விழுந்து வணங்கவும் முடியல. அந்த ஸ்லோகத்துல இவர் தன்னுடைய மனசை பறி கொடுக்கவும் முடியல. அதனால இவருடைய தியானம் தடைபட்டு விட்டது. இவரு பார்க்கிறாரு. ஏன்னா இவரு தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடிய பண்பு கொண்டவர் நாம முன்னாடியே சொன்னோம். இப்ப என்ன பண்றாருன்னா, சரி நாம இப்போ ஒருவாறு எப்படியோ இந்த கீதையினுடைய ஸ்லோகத்தை படிச்சாச்சுது, நமஸ்காரம் பண்ணி ஆயிட்டது. இப்ப நாம இந்த துணியை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு வெளியே வந்து பார்க்கிறாராம். ஆனா வெளியே வந்து பார்த்தா யாரையும் காணும். இவர் இப்படி கீதையினுடைய ஸ்லோகத்தை படிச்சு அதுக்கப்புறம் இவர் இந்த நியமத்தெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அன்றைக்கு இரவே வந்து விட்டதாம் அந்த மழை காலத்துல. அதனால அவருடைய மனைவி பார்த்து பார்த்து சலித்து போயிட்டு என்ன பண்றாங்க, சமையல் அறையிலேயே படுத்து தூங்கி விடுகிறார்கள். மறுநாள் பொழுது புலர்ந்து விட்டது. இவர் வெளியே வந்து பார்க்கிறாரு. நல்ல வெள்ளன விடிந்து விட்டது, விடியற்காலை வேலை. அப்போ தூரத்துல ஒரு குடியானவன் வந்துகிட்டு இருக்கான். அவனுடைய கையில ஏற்கலப்பை இருக்கு. 2 மாடு வச்சுக்கிட்டு இருக்கான், 2 எருது. ஏன்னா ஏற பூட்டி உழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு. இன்றைக்கு நான் உழுதாகணும் அப்பா அப்படின்னு. ஏன்னா மழை பெஞ்சு விட்டு இருக்கு இல்லையா? அதனால அப்படி பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது இவன் கூப்பிடுறானா, ஐயா கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு. கூப்பிட்டு என்ன பண்றாரு இந்த ஜோகா பரமானந்தரு, நேற்று கொடுத்தாரு இல்லையா அந்த பணக்காரர் ஒரு அருமையான விலை மதிப்பில்லாத ஒரு பட்டு துணி, அதை கையில கொடுத்து, ஐயா தயவு கூர்ந்து இதை கொஞ்சம் ஏத்துக்கோங்க, அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு உபகாரம் நீங்க பண்ணணும் அப்படின்னு. என்னன்னு கேட்கிறாரு இந்த குடியானவர். ஐயா நீங்க நிலத்தை தானே உழ போறீங்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க. ஒண்ணு இந்த துணியை ஏத்துக்கிட்டு நீங்க இதை கட்டிக்கோங்க உங்க அறையில. 2வது என்னன்னா, நேற்று நானு மனசு கூர்ந்து என்னுடைய மனதிலே கிருஷ்ணனை தியானம் செய்து நமஸ்காரம் செய்யவில்லை. அதனால எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிடணும் இல்லையா? ஏன்னா ஒரு செயலை செஞ்சா அதை முழுமையா செய்யணும், அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யணும். கிருஷ்ணனை தியானம் செஞ்சா வர எந்த நினைவும் வரக்கூடாது. முழுமையான ஈடுபாடு அதிலே இருக்க வேண்டும். ஆனா என்னுடைய மனசு அந்த இடத்துல தடுமாறிடுச்சு. ஏன்னா இந்த பட்டு துணி அழுக்காயிடுமோன்னு நான் சரிவர தியானம் பண்ணல, நமஸ்காரமும் வைக்கல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அது எவ்வளவு பெரிய அபச்சாரம், எவ்வளவு பெரிய, அவரு ஜகத்துக்கே குரு அல்லவா? அவருக்கு நான் இந்த அபச்சாரம் செய்யலாமா? ஆனா செஞ்சுட்டேன். எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும் இல்லையா? அதனால ஒரு உபாயத்தை சொல்றேன். நீங்க எப்படியும் நிலத்தை உழ போறீங்க இல்லையா? 2 எருதுகளை வச்சுக்கிட்டு நுகத்தடியில அந்த கழுத்து மேல என்ன பண்ணுங்க, நுகத்தடினா அந்த கழுத்து மேல வைப்பாங்க எருதுக்கு. அது போல ஒரு பக்கம் எருது வச்சிருங்க, இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு எருதுக்கு பதிலா எண்ணெய் கட்டிடுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உங்களுடைய வயலை உழறோம் அப்படின்னு. தயவு கூர்ந்து இதை ஏத்துக்கோங்க. நானா இந்த குடியானவனுக்கு பயம் வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தரை போயிட்டு நாம எருது மாதிரி நுகத்தடியில பூட்டி இப்படி ஏற பூட்டி உழலாமா? இதை யாராவது பார்த்தா கூட பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இந்த யோசனை. ஆனா இவர் என்ன சொல்றாரு முடிவா, ஐயா தயவு கூர்ந்து இந்த உபகாரத்தை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு. சரி, வேற வழி கிடையாது குடியானவனுக்கு. இப்ப அவங்களுடைய வயலுக்கு வந்துட்டாங்க. அந்த குடியானவனுடைய வயலுக்கு வந்துட்டு 2 எருதுல ஒரு எருத மரத்தடியில கட்டி போட்டுடுறாரு.
இன்னொரு எருது கூட இந்த பரமானந்தருடைய கழுத்துல நுகத்தடிய வச்சுட்டு ஏற பூட்டி உழலாம்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா எருது மிரண்டு போயிடுச்சு பாருங்க. ஏன்னா பக்கத்துல எப்பவுமே மாடு நிக்கும். அதனால அது பயம் இல்லாம ஏற பூட்டுனாக்கா உழுதுட்டு வந்துரும் ரொம்ப அற்புதமா. இப்ப பக்கத்துல ஒரு மனுஷன் இருக்கா இல்லையா? அதனால இந்த எருதுக்கு பயம் வந்துடுச்சு. இது ஏதுடா புதுசா நம்மள இப்படிலாம் வேலை வாங்குறாங்களே அப்படின்ற பயத்துல அந்த எருது என்ன பண்ணுதுன்னா தலகால் தெரியாம ஓட ஆரம்பிச்சிடுது. இவரா நுகத்தடியில மாட்டிக்கிட்டு காயமும் ரத்தமும் வழிய நிக்கிறாரு. ஏற பூட்டி உழலாம்னு ஆரம்பிச்சாங்க இந்த வயல்ல ஒரு இடத்துல. இத சுத்தி வரணும். ஆனா இந்த எருது என்ன பண்ணுது தலை தெறிக்க ஓடிட்டு அதை நிறுத்த முடியாம போயிட்டுது. அதனால இந்த குடியானவன் என்ன பண்றான், ஏதோ பழி நேர்ந்துடும் போல இருக்கே நமக்கு அப்படின்ற பயம் வந்துடுச்சு. ஏன்னா அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகுது எருது இந்த மனுஷனை, இந்த பக்தரை. இவனா கூவிக்கிட்டு இருக்கான் நிலத்துல இருந்துகிட்டா, கொஞ்சம் நில்ல நில்ல அப்படின்னு. ஏன்னா எருது கேட்க மாட்டேன்னு மிரண்டு போயிடுச்சு. ஒரு வாரம் எப்படியோ நிறுத்தி விட்டார் குடியானவன். ஆனா இந்த பரமானந்தர உடம்பெல்லாம் சிராய்ப்பும் காயமும் ரத்தமுமா இருக்கு. ஆனா இவருடைய மனசு சமாதானம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த உடம்புக்கு இந்த தண்டனை தேவைதானே. நேத்து ஒழுங்கா நான் தியானம் செஞ்சேனா, ஒழுங்கா நான் நமஸ்காரம் செஞ்சேனா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, எங்க இந்த துணி அழுக்கப்பட்டுடுமோன்னு நான் பட்டும் படாம தானே நமஸ்காரம் பண்ணேன். அதுக்காக இந்த தண்டனை இந்த உடம்புக்கு தேவைதான் இந்த சரீரத்துக்கு அப்படின்ற எண்ணம் அவருக்கு. அவருக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா கிருஷ்ணனுடைய மனசு பொறுக்குமா? என்னுடைய பக்தன் இப்படி கஷ்டப்படணுமா? நுகத்தடிய கழுத்துல மாட்டிக்கிட்டு ஏற பூட்டிக்கிட்டு விழணுமா? அப்படி என்ன தண்டனை அவன் அனுபவிக்கணும்? அப்படி என்ன பெரிய அபச்சாரம் அவன் செஞ்சு விட்டான்? அவனால கும்பிட முடியாம போகல. இந்த பட்டு துணி அழுக்காயிடுமேன்ற பயத்தினால அவன் என்ன பண்றான், சரிவர நமஸ்காரம் பண்ணலையேன்ற ஒரு குறைதானே தவிர, ஆனா அதுக்காக அவன் அவ்வளவு பெரிய அபச்சாரத்தை ஒண்ணு நமக்கு செஞ்சிடல இல்லையா? அதனால பாண்டுரங்கனுடைய மனசு பாகா கரையுதான். ஏன்னா என்னுடைய கிருஷ்ண அன்பன் இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு அவருடைய மனசு சமாதானம் ஆகல. கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாருங்க, இவரு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா எருது இழுத்துட்டு போன வேகம் அப்படி. மனுஷனால சமாளிக்க முடியுமா மாடோட? ஆனா இவருக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த அன்பனை எடுத்து தன்னுடைய மடியில கிடத்தி கொண்டு தன்னுடைய கைகளால் வருடி விடுகின்றாராம். வத்சா, உனக்கு ஏன் இந்த கொடூர தண்டனை, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நான் உனக்கு இந்த அபச்சாரத்தை செஞ்சுட்டேன்னு ஏன் உன்னுடைய மனசு இப்படி துடிக்குதே அப்படின்னு அவர் பார்க்கிறாராம். ஆனா கிருஷ்ண ஸ்பரிசம் அவ்வளவு எளிதில் யாருக்காவது கிடைத்து விடுமா என்ன? தரிசனம் கிடைப்பதே பெரிய விஷயம். இதில் கிருஷ்ணர் நம்மை மடி மீது கிடத்தி கொண்டு தன்னுடைய அற்புதமான கரங்களால் நம்மை தடவுவார் என்று சொன்னால் நாம என்ன தண்டனைக்கு தான் ஆளாக கூடாது? இப்படித்தானே நினைத்தது பரமானந்தருடைய மனது. அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தாக்கா பாடியிருப்பார் இல்லையா கண்ணதாசன், காதில் குண்டலம் கையில் வில்லோடு தண்டை காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிகன். அப்படி அற்புதமான தோற்றத்தோடு மயிர் பீலிகையோட கொண்டையில காதில் குண்டலங்களோடு காட்சி கொடுக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் கேட்கிறாராம், அன்பனே என்ன தவறு செய்தாய் என்று இப்படி உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொண்டாய் அப்பா அப்படின்னு. இவருக்கா கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. காண கிடைக்காத உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது அல்லவா சுவாமி, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு. ஏன்னா தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல் என்பது பாவம். அப்படியெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். பக்தி ஒன்றே பிரதானம் அல்லவா? ஏதோ ஒரு நாள் இப்படி நீ நமஸ்காரம் செய்யவில்லை என்பதற்காக உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். அதை என்னுடைய மனம் தாங்குமா? இதற்கு மேல் அப்படி செய்யாதே அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றாராம். இவர் என்ன பண்றாரு, கிருஷ்ண தரிசனம் கிடைத்தவுடன் அதை கொஞ்சமும் காலதாமதம் செய்யாமல் அவருடைய காலில் விழுந்து வணங்கி விட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போய் விடுகின்றார். ஏன்னா நாம இங்க ஒண்ணு கவனிக்கணும், எருது மனிதனை இழுத்து கொண்டு போனது எவ்வளவு சிராய்ப்பு காயம் இருக்கும். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தரிசனமும் அவருடைய ஸ்பரிசமும் இந்த காயத்தையும் வலியையும் மாற்றிவிட்ட செய்து விட்டதல்லவா? யோகிகளுக்கும் மகான்களுக்கும் எப்படி சக்தி கிடைக்கின்றது? கிருஷ்ணனை தியானம் செய்வதனால் அல்லவா? அவன் கொடுத்த சக்தி தானே இது. அப்படித்தானே நடந்தது இங்கேயும். இந்த கிருஷ்ண அன்பரான பரமானந்தருக்கும் கிருஷ்ணருடைய தரிசனமும் அவருடைய ஸ்பரிசமும் கிடைத்ததால் அவருடைய வாழ்க்கை மேம்பட்டு விட்டது. அவர் என்ன பண்றாரு இப்போ, மறுபடியும் தினம்தோறும் தன்னுடைய நியமத்தை தொடர்கின்றார். 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையை படித்து கிருஷ்ணரை தியானம் செய்து 700 தடவை நமஸ்காரம் செய்கின்றார். கிருஷ்ணரை வணங்குகின்றார். எப்படிப்பட்ட அற்புதமான கதை பாருங்கள். இந்த கதை மகாபக்த விஜயத்திலே மிகவும்
ரத்னம் போல போற்றப்படுகின்றது. சிறு கிராமத்திலே வசித்தாலும் மனதிலே கிருஷ்ணனை தியானம் செய்து அவர் கூறிய உபதேச மொழியான பகவத்கீதையை படித்து அவர் கிருஷ்ண பதத்தை அடைந்தார். இப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ண பக்தர்களை நாம் வணங்குவோம். கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி நம்முடைய வரங்களை கோருவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான சரிதத்திலே. எப்படி இருந்தாலும் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொள்வது தவறு. கிருஷ்ணரை தியானம் செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும், அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே தண்டித்துக் கொண்டாலும் கிருஷ்ணன் உங்களை விடமாட்டார். என் பொருட்டு தானே அன்பாய் இத்தனை தண்டனை உனக்கு நீயே கொடுத்து கொண்டாய் என்று கிருஷ்ணர் எப்படியும் நம் மீது ரொம்பவும் பாசமாக இருப்பார் என்பதை இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.